மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் விட்டாரு, ட்ரிகர் பண்ணி விட்டுறாரா மக்கள்? கேட்டுச்சா மை டியர்? தமிழகத்துல யாருக்கு 2026ல போட்டின்னு கேட்டா பதில் அங்க வந்து வருது. அரசியல் வயப்பட்டிருக்காங்கன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணு இன்னொன்னு, இவங்க வந்து ரசிகர்கள்னா அந்த ஒரு ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த கொடி எடுத்துட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இந்த மாதிரி அங்கீகாரம் ஓட்டு போடுவேன்னு சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியாது. இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? வேல் விஜய் கையில பார்க்க முடியுது. நெல் கொள்முதல் அட்லீஸ்ட் 2 தகர சீட்டு போட்டு மழையில் நினையாம பண்ணலாம். அந்த நெல் எல்லாம் பூத்து போகுது, அதுக்கு கூட வழி பண்ணலன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்க தாங்க போச்சு? எனக்கு தெரிஞ்சு பாஜக மீனவர்கள் மேல மிஸ் பண்ணிருக்க எல்லா பாயிண்ட்டும் அங்க அட்ரஸ் பண்ணியாச்சு. ஆனா தமிழக மீனவர்களோட வாழ்வாதாரம் ஒன்று இருக்கு இல்லைங்களா? பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ், கோயம்புத்தூர். அண்ட் இன்னொன்று, விஜய் பேசும்போது மக்களுடைய ரெஸ்பான்ஸ், நம்ம கடந்த முறை இன்டர்வியூலுமே பேசணும், மக்களுடைய ரெஸ்பான்ஸ் அந்த இன்ட்ராக்டிவாக இருக்கிறது அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த முறை அப்போ கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சது, இப்போ கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கா அப்படின்றதும் பார்க்க முடிஞ்சதில்ல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? நான் எப்பயுமே இது நேச்சுரலாக தான் இருக்கு. போன வாட்டி அந்த மைக் இஷ்யூரை நம்மளால அதை புரிஞ்சுக்க இல்லை, டு முடியல. பி ஹானஸ்ட் அந்த இடத்துல வந்து என்னால் அதை நேச்சுரலாக கனெக்ட் பண்ண முடியல. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அது. பட் இந்த இடத்துல அந்த ஒரு ஃப்ளோ, அந்த ஒரு கண்டினியூட்டி, அந்த ஒரு கனெக்டிவிட்டி இது எல்லாமே இருந்துச்சோன்னு தோணுதில்ல? இல்லை, எனக்கு என்னன்னா இப்படிதான் திருச்சி ஈவெண்ட் இப்படி தான் இருந்திருக்கோன்றதான் நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் சொன்னேன், இன்னைக்கு நடந்த நாகப்பட்டினம் ஸ்பீச் தான் என்னுடைய சோஃபார் பெஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு நான் சொன்னது காரணம் அதுதான். ஏன்னா நம்ம வந்து சொல்றோம் அவங்க வந்து அரசியல் வயப்படலை, காது கொடுத்து கூட கேட்கலன்னு. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி மைடியர்னு அவர் கேப் விடுறாரு, அந்த இடத்துல அவங்க பதில் சொல்றாங்க. இப்போ இல்லை நம்ம அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் வேற ஒன்று சொல்றாங்க. தமிழகத்தில் யாருக்கு 2026ல போட்டின்னு கேட்டால் பதில் அங்கேருந்து வருது, ரொம்ப ஆர்கானிக்காக வருது. ஸோ அவங்க ரசிக்கிறாங்க, கவனிக்கிறாங்க, அரசியல் வயப்பட்டிருக்காங்கன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கு முன்னாடி ஈவெண்ட்டில் ஒரு டெக்னிக்கல் கிளிச் இருந்ததா பார்க்குறோம், அதை யாரோ ஒருத்தங்க பண்ணாங்கன்னு இன்னைக்கு பேச்சில் புரிஞ்சிக்க முடியுது. அதை வச்சுட்டு நம்ம அதை ஜட்ஜ் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நடந்தது தான் இது வந்து இதுதான் நான் வந்து அடிப்படையாக பேசிக்காக வச்சுக்கிட்டு இந்த பேஸில் இருந்து தான் ஓகே. அப்போ வந்து கூட்டம் வந்து வெறும் ரசிகர் இல்லை. காலையில் கூட ராஜ்மோகன் அண்ணன் ஒரு இடத்துல பேசியிருந்தாரு, இவங்க வந்து ரசிகர்கள்னா அந்த ஒரு ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த கொடி எடுத்துகிட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பமாக வந்தாலும் அவங்க அந்த ஒரு பொலிட்டீஷியனுக்கான ட்ரெஸ் கோடோ, நான் அரசியல் வயமாக பட்டேன், நான் அரசியல் மீட்டிங்காக வந்திருக்கேன், நான் தலைவனை பார்க்க வந்திருக்கேன்னு போது தான் அவங்க அந்த ஒரு ப்ரோட்டோக்கால் அவங்களுக்குள்ள ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இவங்க ஒரு படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிற ரசிகன் தான்னா அவனுக்கு அந்த ட்ரெஸ் கோடு அவசியம் கிடையாது. அவன் வேற ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு வேற ஏதோ ஒன்று செயல்படுத்திக்கிட்டு இருக்கோன்னு நம்புறான், அதை அவன் காட்ட ட்ரை பண்ணுறான். அதோட வெளிப்பாடு தான் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய அந்த ட்ரெஸ் கோடுன்றாரு. ஓ ஆமாம்ல, இது இப்படி கூட பார்க்கலாமான்னு நமக்கு அப்போ தான் புரியுது. ஸோ நமக்கு புரிஞ்சிக்கிற நிலமையில எனக்கு புரியலன்றதுனால அது அங்கே இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது. அதோட வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல, அது வேற ஒரு களத்தில் வேற ஒரு தளத்தில் நின்று பார்க்குறவங்களுக்கு புரியிற விஷயம் வந்து நம்ம லேட்டாக புரிஞ்சாலும் ஓஹோ அப்போ எல்லாரும் ஒரு வழியை நோக்கி ஒரு இடத்த நோக்கி தான் போகிறாங்க. இப்போ திருவாரூரில் கடைசியாக ஒரு கேள்வி அவரே கேட்டார், கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன பண்ண போறீங்க கேட்குறாரு. ஓட்டு போடுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற கூட்டத்தை எல்லா கட்சிகளும் அங்கீகரிச்சுட்டாங்க, அதில் யாரும் மாற்று கருத்து இல்லை. இது ஓட்டா வராதுன்னு தான் சொல்கிறாங்க. எல்லாரும் ஓட்டு போடுவேன்னு அங்கீகாரம் கொடுக்குறான். இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இந்த மாதிரி அங்கீகாரம் ஓட்டு போடுவேன்னு சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியாது. சரி, காசு இல்லாமல் முப்பெரு விழான்னு சொல்கிறோம். முப்பெரு விழான்றது கொள்கை சார்ந்த ஒரு விழானே கொண்டாடுறோம். ஆனால் அங்கேயும் கூட பேக்கில் வந்து வேட்டி சட்டை சாப்பிட்றது குடிக்கிறது என்னென்னமோ இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்படி ஒன்றுமே இல்லாமல் அந்த தலைவனுக்காக மட்டும் வரான்னா இவன் ஏதோ ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்புகிறான், அதுக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கணும்னு அங்கே இருக்கிற மக்களுக்கு புரியுதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்றதை நான் கற்றுக்கிறேன். ஓகே. அண்ட் வேல் விஜய் கையில் பார்க்க முடியுது. விஜய் வந்து மத நல்லிணக்கம் பேசுகிறாரு போகிற எல்லா மாவட்டங்களையும் பேசினாரானுங்கிறத ஐம் நாட் ஷுர். பட் ஆனால் கடந்த வாரம் பேசினார், இந்த வாரமும் பேசியிருக்காரு. அண்ட் போன வாரமும் அவர் கையில் வெயில் பார்க்க முடிஞ்சது அந்த பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது. இந்த முறையும் நாகையில பேசி முடிச்ச பிறகு ஒரு வேல் வச்சிருக்காரு. இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? இல்லை, வேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த தமிழ் கலாச்சாரம் நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் நம்ம வந்து சிவனை கூட சங்கம் வளர்த்தாருன்னு தான் சொல்லுவோம். ஆனால் தமிழ் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2வது பிள்ளை முருகரை தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து வடநாட்டில் சூலம் எவ்வளோ பிரசித்தியோ அதோட தமிழ்நாட்டில் வேல் பிரசித்தி. இந்த வேலுன்றது வந்து அது வந்து ஒரு அழிக்கும் ஆயுதம் கிடையாது, அது ஒரு காக்கிறதுக்காக அந்த கடவுள்கிட்ட. இப்போ நீங்கள் வந்து ஐயனார்கிட்ட இருக்க அருவா பார்த்தா கூட பயம் வரும், முருகர்கிட்ட வேலை பார்த்தா பயம் வராது, ஒரு நம்பிக்கை தான் வரும். அந்த மாதிரி வேல் வந்து நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றிணைந்த விஷயம். அந்த வேலை வந்து எல்லா கட்சிக்காரங்களும் கொண்டாடுறாங்க. அதை இவர்கிட்ட வந்து
காக்க வந்திருக்கான், இல்லாட்டி வந்து அந்த கடவுளோட ஒரு ஆசீர்வாதமா நான் பாக்குறேன். அதுக்கு வந்து மத நல்லிணக்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா மத நல்லிணக்கத்தை மக்களே கொடுக்குறாங்க இந்த இடத்துல. ஆமா, அதுதான் அவங்க இஃப்தார்ல கொண்டாடுறாங்க. கலந்துக்கிட்டு இஸ்லாமியர்களுடைய அந்த தொப்பி போட்டுக்கிறாரு. அவர் அதையும் அனுமதிச்சு விட்டாங்க. பேசிக்கா அவர் ஒரு கிறிஸ்தவர். அண்ட் இங்க வரும்போது அவர் கையில வேல் கொடுக்கப்படுது. என்ன இல்ல, புரிஞ்சுக்கலாம்? நீங்க கிறிஸ்துவன்னு கூட அவர் சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து அவருக்கு அம்மா வந்து ஹிந்து, அப்பா கிறிஸ்டின். சோ அவருக்கு வந்து ஹிந்து லினியேஜும் உண்டு. இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கட்சிகள் அவரை அவங்க பேசுவாங்க, அவங்க கிறிஸ்தவர் பேசுறதெல்லாம் நீங்க பொட்டு எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவர் வந்து நிறைய கோயிலுக்கு போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தரிசனம் பண்ணது கூட நான் பார்த்துருக்கிறேன் நியூஸ்ல. ஸோ அவர் வந்து நான் மதத்துக்கோ எந்த ஒரு ஜாதிக்கோ அப்பாற்பட்டவர், ஒரு கேஸ்ட் அண்ட் ரிலிஜன் நியூட்ரல் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய, அதுவும் நீங்க கரெக்டா கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கரெக்டாவே சொல்லலாம். நாகப்பட்டினத்தில் நின்னுக்கும் போது காலைல என்ன சொல்றாரு, அண்ணாவிற்கு பெரியாருக்கு முதல் வணக்கம், இங்க இருக்கக்கூடிய நாகூர் தர்காவிற்கும் வணக்கம், அந்த மாரியம்மன் கோயிலுக்கும் வணக்கம், வேளாங்கண்ணிக்கும் வணக்கம். சோ கடவுள் இல்லைன்னு சொன்னவருக்கும் வணக்கம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னவருக்கும் வணக்கம், இந்த எல்லா கடவுளை கும்பிடுறவங்களுக்கும் வணக்கம். நீ இந்த சாமி கும்பிடுறியா கும்பிடு, சாமி இல்லைன்னு சொல்றியா சரி, அதுவும் இஷ்டம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாம் ஒண்ணு. நமக்கு என்ன வேலை, இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ண போறோம். ஸோ இது வந்து மத நல்லிணக்கமும் இதுல உண்டு, மதம் இல்லைன்னு சொல்றனோட லாஜிக்கும் நான் உன்னோட நம்பிக்கையை புண்படுத்தணும், நான் அதையும் ஏத்துக்கிறேன், நீ எப்படி இருக்கே நான் உன்னை அப்படியே ஏத்துக்கிறேன்ற ஒரு பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு செக்குலரிசம் ரெண்டு வகைப்படும். யூஎஸ் செக்குலரிசம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எந்த மதத்தையும் கிட்ட செய்யக்கூடாது, ரிலிஜன் தள்ளி வைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்தியன் செக்குலரிசம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா மதத்தையும் அரவணைச்சிக்கணும், எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அதைத்தான் அவர் கரெக்டாக பண்ண நினைக்கிறாங்க. இருக்கிற எல்லா மக்களுக்கும், மதமும் இல்லைன்னு சொல்றவனுக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்றணும், அனைவரையும் அரவணைக்கிறார். உங்க எல்லாருக்கும் நான் தான் அண்ணன்னு சொல்றாரு. அதை அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. எனக்கு அது வந்து மத சார்பின்மையாகவும் மத நல்லிணக்கமாகவும் தான் எனக்கு புரியும். ஓகே. அண்ட் திரும்ப திரும்ப திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் விஜய் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி பலர் மத்தியில் பேசப்பட்டுட்டே இருக்கு. அண்ட் இந்த முறை குறிப்பாக சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி அதை மிகவும் வலிமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை பேசும்போது மீனவர்கள் பிரச்சனை குறித்து பேசுகிறாரு நாகையில். அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணும்போது இலங்கை தமிழர்கள் குறித்தும் பேசுகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையுமே நம்ம வந்து பாதுகாக்கணும், அவங்கள வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இடையில அவங்களுடைய தாயா இருந்து மறைந்த தலைவர் மாதிரி நம்ம இருந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி சம்திங் சொல்றாரு. என்ன சொல்ல வராரு விஜய்? மீண்டும் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொல்ல வராரா? இல்ல, நீங்க அந்த முதல்ல இந்த ரெண்டு பார்ட்டுமே பிரிச்சுக்கலாம். நீங்க வந்து பிரபாகரன் சார் மென்ஷன் பண்ணியோ ஈழத்தமிழ்ல இருக்க மக்களோட பாதிப்பை பேசும்போது, அந்த மக்கள் நம்ம தொப்புள்கூடிய உறவு, அவங்களுடைய நல்வாழ்க்கைக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும், அவங்க மேலே நமக்கு அக்கறை இருக்குன்ற பாயிண்ட் அங்கே ஃபிக்ஸ் பண்றாரு. இது ஆக்சுவலி வந்து அவங்களை வைத்து பிழைப்பு நடத்தும் யாராவது ஒருத்தருக்கு வந்து குத்தும் குடையும், அதுதான் அவ்வளோ பாயிண்ட். அதை தவிர அந்த இடத்துல வந்து அந்த அரசியல் நிட்டிகிட்டிஸ்குள்ள அவர் போல, அவங்க நம்ம மக்கள்ன்றவங்கிட்ட அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஈழத்து மக்களும் நம்மளும் வேற இல்லை, தொப்புள். அது சரியான ஒரு விஷயம் தான். பட் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களை தூக்கி பிடித்து கொண்டாடக்கூடிய ஒரே கட்சியா நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு. இல்ல, நீங்க நிறைய கட்சிகள் இருக்காங்க, நிறைய கட்சிகள் அவரை தலைவரா ஏற்றிருக்காங்க. திருமாவளவன் இருக்காரு, வேல்முருகன் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எங்களுக்கான ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு ஸ்டாம்ப் வந்துருச்சு. இல்ல நான் தான் சொல்றேன், நான் வந்து நாம் தமிழுக்கு வந்து அதுக்காக இப்போ எப்படி இருக்குன்னா, அண்ணா திமுகவோ இல்லை திமுகவோ அண்ணா எங்களுக்கு மட்டும்தான், பெரியார் எங்களுக்கு மட்டும்தான் சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை. நீங்க ஒரு தலைவரை அந்த தலைவரோட கொள்கைக்காகவோ அவருடைய வாழ்க்கை முறைக்காகவோ நீங்க அவரை ரசிக்கிறதா, கொண்டாடுறதா, பின்பற்றுவதா இருந்தால், அண்ணா, பெரியார், எம்ஜிஆர்லாம் நமக்கு எப்படி எல்லாருக்கும் உரித்தானவர்களோ அதே போல மேதகு பிரபாகரன் அவர்களும் நம்ம எல்லாருக்கும் உரித்தானவர்கள். திரும்ப வந்து எப்படி அண்ணாவை நீங்க மட்டும் எடுத்துக்கூடாது, எம்ஜிஆர் நீங்க மட்டும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி நீங்க பிரபாகரன் அவர்களையும் வந்து ஒரு கட்சியோட தலைவராக பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல அவர் ஈழ மக்களை தொப்புள் கொடி உறவுகளை அங்கீகரிக்கிறார். அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப். ஆன் த அதர் ஹேண்ட் நீங்க வந்து திராவிடம் தமிழ் தேசியம்னு பேச வந்தீங்கன்னா, நீங்க பிரபாகரன் ஐயா அவர்களே வந்து தமிழ் தாய்மொழியாக அல்லாதவர்களையும் அங்கீகரிச்சிருக்காரு. நீங்க வந்து ஐயா வைகோ அவர்கள் வந்து பிரபாகரனுக்கு எவ்வளவு நெருக்கமானு தெரியும். ஆனா அவரோட தாய்மொழி தெலுங்குன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து திராவிடத்துல வந்து கடவுள் மறுப்பு இருக்கு, அந்த கடவுள் மறுப்பை நம்ம ஏத்துக்கலன்னு சொல்றோம். பிரபாகரன் அவர்களே ஒரு காலத்தில் கடவுள் மறுப்பை பேசியிருக்கிறாருன்னு சொல்கிறோம். ஸோ பிரபாகரன் அவர்கள் வந்து இன்னைக்கு சீமான் அண்ணன் சொல்லக்கூடிய தமிழ் தேசிய கட்டமைப்புக்குள்ள அவர் இல்லை, அவர் அதை விட பெரிய ஒரு அனைவரையும் அங்கீகரித்து அரவணைத்த ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்திருக்காரு. அவரோட தமிழ் தேசியமே வேற. அந்த தமிழ் தேசியத்தை வந்து நாம் தமிழ் தேசியம் வச்சுட்டு அதையும் திராவிடத்தையும் மிக்ஸ் பண்ணி விஜய் சாரோட ஸ்டாண்டு கேட்குற மாதிரி இருக்கு. பிரபாகரன் அவரோட ஸ்டாண்டை யோசிச்சு பாருங்க. தமிழ் மக்கள், தெலுங்கு பேசும் மக்களையும் அவர் ஆதரிச்சிருக்காங்க, கடவுள் மறுப்பும் அவர்கிட்ட இருந்திருக்காங்க. ஸோ அவர் கடவுளையும் உணர்ந்திருக்காரு, பிற்காலத்தில் கடவுள் மறுப்பும் ஏற்றிருக்காரு. ஸோ பிரபாகரன் அவர்களுடைய தமிழ் தேசியத்தை தான் நான் பெரிய தமிழ் தேசியம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கு இந்த தமிழ் தேசியம் இல்லை. தவறும் நீங்கள் திராவிடம்ன்ற ஒரு விஷயத்தையும் குறுக்க பார்க்குறீங்க. திராவிடம்ன்றது இப்போ நீங்கள் வந்து 1925 அப்புறம் வந்தது கிடையாது. 1800 சொச்சங்கள்லேயே தாத்தா அயோத்திதாச பண்டிதர் ஒரு திராவிடத்தை முன்மொழிஞ்சார். அந்த திராவிடம் என்ன சொல்லுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய பிரிவினைவாதம், இங்க இருக்கக்கூடிய ஜாதி ஆணவ கட்டமைப்பு உடைச்சுது.
அந்த திராவிடத்தை இன்னைக்கு யாரும் பேசுறது இல்லை. இன்னைக்கு நம்ம ஆரியத்தை எதிர்த்த திராவிடத்தை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரிஜினல் ஓனர் ஆஃப் திராவிடம் அயோத்திதாச பண்டிதர். ஸோ அந்த திராவிடமா இந்த தமிழ் தேசியமா அதுல இருந்தா நமக்கு தெரியுது, அதுக்கு முன்னாடி பேசினாங்க. அவர் எங்கிருந்து படிச்சிருப்பாருன்னு ஒண்ணு இருக்கு. அதனால நமக்கு வந்து பதிஞ்சவர் அயோத்திதாச பண்டிதர், அங்கிருந்து நம்மளுக்கு கத்துக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி யார் பேசியிருப்பா? அதுக்கு முன்னாடி அடக்குமுறைகள் எப்படி ஒழிச்சாங்க? நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தீண்டாமையோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அன்னைக்கு அயோத்திதாச பண்டிதர் கொண்டு வந்த கான்செப்ட் நான் படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் முன்னாடி பேசினாங்களோ. ஸோ இந்த திராவிடத்தையும் நம்மளுடைய குறுகிய பார்வைக்கு உட்பட்ட இந்த ஒரு 30 வருஷத்துக்கு உட்பட்ட தமிழ் தேசியத்தையோ இல்லை ஒரு 50 வருஷத்துக்கு உட்பட்ட திராவிடத்தையோ வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது காலம் கடந்த ஒரு சித்தாந்தம். இந்த சித்தாந்தங்கள் அடிப்படையில் என்ன சொல்லுது? எங்க மக்கள் நல்லா இருக்கணும். 2 பேர் தான் நம்மளால பார்க்க முடியும். ஒன்று, தமிழ் நிலப்பரப்புக்குள்ள இருக்கிற அனைவரும், அவங்கள நீங்க திராவிடர் சொல்றீங்க போ. தமிழ் பேசும் அனைவரும், அவங்களை நீங்க தமிழ் தேசம் சொல்றீங்க போ. எனக்கு இந்த மக்கள் நல்லா இருக்கணும், எனக்கு இந்த 8 கோடி பேர் நல்லா இருக்கணும், இந்த தமிழ் மொழி பேசுறவங்க 88 நாள் 188 நாட்டில் இருந்தாலும் அத்தனை பேர் நல்லா இருக்கணும். இந்த தமிழ் தேசியமும் இந்த திராவிடத்தும் பார்க்கும்போது எனக்கு இது பிரிவினையா தெரியல, எல்லாரையும் ஒன்றிணைச்சதாக தெரியுது. ஸோ அவரோட அந்த திராவிடம் தமிழ் தேசியம் கொள்கையில் எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை. தோண்டிங்கன்னா இது ரொம்ப தூரம் போகிற விஷயம். அந்த இன்னைக்கு இருக்கிற ஷாலோ தமிழ் தேசியம் ஷாலோ திராவிடத்தை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எண்ட் ஆஃப் த டே எல்லாத்துலேயும் அந்த நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்லணும்னா, தமிழ் தேசியத்தை வைத்து பிற நாட்டில் குடிபுகுந்த ஈழத்தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்தும் யாரோ ஒருத்தருக்கு அது அடிவயதில் புளிய கரைச்சன் தாவேக்கா பொறுப்பு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஓகே. அண்ட் இன்னொன்று தொடர்ந்து வைக்கக்கூடிய கிரிட்டிசிசம் தான், டிஎம்கேவை மட்டும்தான் விமர்சிச்சுட்டே இருக்காரு, பிஜேபியை பெருமளவில் விமர்சிக்கல அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துலையும் பார்க்க முடிஞ்சது. அது என்ன, மீனவர்கள் பிரச்சனை வரும்போது மற்ற மாநிலங்களில் நடந்தா இந்திய மீனவர்கள், தமிழகத்தில் நடந்தா தமிழக மீனவர்களா அப்படின்றத மட்டும்தான் கோட் பண்றாரு. பெருமளவில் மீனவர்கள் சார்ந்த பிரச்சனையே எவ்வளவோ இருக்கு மத்திய அரசு தரப்புல இருந்து. அதெல்லாம் இன்னும் அட்ரஸ் பண்ணிருக்கலாமோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல, எனக்கு தெரிஞ்ச அவர் ஹோலிஸ்டிக்கா அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. 2 பாயிண்ட்லயே அது எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கச்சத்தீவை மீட்கிற பிரச்சனை, அதை யார் கொடுத்தான்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு மீட்கக்கூடிய நிலைமையில் யார் இருக்கா, அதுக்கு எப்ப நீங்க ஆலோசனை செய்வீங்க அந்த கேள்வி. 2வது, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களை ஏன் நீங்க தமிழக மீனவர்கள் காட்டுறீங்க? அவங்க இந்திய மீனவர்கள் இல்லையா? அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் இந்த இந்திய ஒன்றிய அரசு பார்க்க மாட்டேங்குதுன்ற இடத்துல எனக்கு தெரிஞ்சு பாஜக மீனவர்கள் மேல் மிஸ் பண்ணிருக்க எல்லா பாயிண்ட்டும் அங்கே அட்ரஸ் பண்ணியாச்சு. ஆனால் தமிழக மீனவர்களோட வாழ்வாதாரம் ஒன்று இருக்கு இல்லைங்களா? இருக்கிறதுலேயே வந்து ஒரு பெரிய கோஸ்ட் லைன் கொண்ட தமிழக கடற்கரை வச்சுருக்கிறோம். இவ்வளோ வந்து நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் இருக்குது, இவ்வளோ வந்து மீன் சார்ந்த வணிகம் இருக்குது. எத்தனை நீங்கள் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க? நாகப்பட்டினம் இன்றைக்கி நேத்தாங்க பேசுகிறோம், பொன்னியின் செல்வன்லேயே நாகப்பட்டினம் கரையில் தாங்க வந்து அருள்மொழிவர்மன் கரை ஏறுவார். அத்தனை ஆயிரம் வருஷமாக இருக்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம், எவ்வளோ வந்து வேர் ஹவுசிங் வச்சுருக்கோம் மீன்களை பாதுகாக்க. 2வது ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்? வெளிநாட்டிலேருந்து இத்தனை 1000 கோடி வருது, இத்தனை லட்சம் கோடி வருதுன்றீங்க. அதுலேயே எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. 11 லட்சம் கோடி வந்திருக்குதுன்றாங்க நெட்டா, வெள்ளை அறிக்கை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. 11 லட்சம் கோடி வெளிநாட்டிலேருந்து வந்தால் எதுக்கு 9 லட்சம் கோடி கடன், அதை அடைச்சு போட்டு மீதி இருக்க 1.5 லட்சம் கோடி வேலை பார்க்கலாம், வட்டி காசு குறையுமேன்னு கேட்டால் தப்புன்றாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? அதை வச்சு வேர் ஹவுசிங், ஃபிஷர்மேனுக்கு ஃபுட் ப்ராசஸிங், நெல் கொள்முதலுக்கான வேர் ஹவுசிங், நெல் கொள்முதலுக்கு அட்லீஸ்ட் 2 தகர ஷீட்டு போட்டு மழையில் நினையாம பண்ணலாம். அந்த நெல்லெல்லாம் பூத்து போகுது, அதுக்கு கூட வழி பண்ணலன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்க தாங்க போச்சு? அதை தான் சொல்றாரு. வெளியில இருந்து இங்கே வருதா இல்லை இங்க இருந்து வெளில எடுத்துன்னு போறீங்களான்னு கேட்கிறாரு. அதை தான் கேட்கிறேன். இந்த கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே தமிழக அரசு சார்ந்தே இருக்கு. பாஜகவுக்கு என்னென்ன கிரிட்டிசிசம் வச்சிருக்கான்னு சொல்றேன். ஆனா களத்துல நீங்க என்னதான் கமிஷனரை கேள்வி கேட்டாலும் ரோட்ல ஒரு கான்ஸ்டபிள் வண்டிகளை மறிச்சு காசு கொடுங்கனா நீ கமிஷனர் போய் கேள்வி சொல்ல முடியாது, அவனை கேட்கணும். அது போல இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தோட உரிமைகளுக்கு உட்பட்டு, மாநிலத்துடைய செயல் திட்டங்களுக்கு உட்பட்டு சொன்ன வாக்குறுதிகளை மீறி இங்க செய்ய வேண்டிய எதையும் செய்யாம இருக்கும்போது மாநில கட்சியை கேட்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி பாலிடிக்ஸ், அந்த பாலிடிக்ஸ்ல 26 தேர்தல், யாரை வீழ்த்தணும், யாரை மாத்தணும், யாருக்கு எதிரான தேர்தல்ன்ற தெளிவு இருக்கிற ஒருத்தர் யாரை கேட்கணுமோ அவங்களை கேட்பாரு. அதுக்கான பதில் அவங்ககிட்ட இல்ல. பதில் இல்லாதவங்க கேள்வி கேட்டு பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு சொல்றேன். ஓகே, சோ இதனுடைய ஆஃப்டர் மாத் எப்படி இருக்கும்? இல்ல, ஆக்சுவலி அடுத்த சாட்டர்டே வரைக்கும்னு பேசுவோமே, ஏன்னா திரும்ப அடுத்து பேசுவாரு, எப்படி இருக்கும்னு தெரியாது. சோ அடுத்த சாட்டர்டே வரைக்கும் என்னுடைய ஆஃப்டர் மாத் எப்படி இருக்கும்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பேசு பொருளா கிரியேட் ஆயிடுச்சு. நான் இப்போ 2-3 இடத்துல கேட்டுட்டாங்க. இதெல்லாம் தான் ஆல்ரெடி வந்து அவங்க இந்த பிரச்சனை அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்க ப்ரிசைஸா வந்து ஒரு முதல்வரை கேள்வி கேட்கும்போது, நீங்க திராவிடத்தை தாண்டி, தமிழக அரசை தாண்டி, திமுகவை தாண்டி ப்ரிசைஸாக முதல்வர்கிட்ட போய் கேள்வி கேட்கும்போது முதல்வரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வர்றவங்க எத்தனை பேர்? எங்களை எங்கே கேட்குறீங்க, நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன்னு சொல்லி நழுவி போயிட்டார் ஒரு டிபேட்டில். அதுபோல் நழுவி போகிறவங்க எத்தனை பேர்? ஏன்னா அவங்க கூட கூட்டணி ஆட்சி முக்கியம்,
கூட்டணியில் ஆட்சி கொடுங்கன்னு கேட்கறது முக்கியம், கூட்டணியில் சீட்டு முக்கியம், செலவுக்கு காசு முக்கியம். ஆனால் அவங்களோட ஊழல் குற்றச்சாட்டில் நான் பங்கெடுத்துக்க மாட்டேன், அவங்க பண்ணுறது தொழிலாளர் விரோத போக்குக்கு நான் பங்கெடுத்துக்க மாட்டேன், அவங்க பண்ணுறது ஒடுக்கப்பட்ட மக்களோட இதில் நான் பங்கெடுத்துக்க மாட்டேன், திரும்ப அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு போய் சீட்டு கேட்பன்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க பாருங்க இந்த கூட்டணி கட்சிகள். முதல்ல அவங்களுக்கு பெரும் பிரச்சனை, அவங்க டிபேட்டில் உட்காருவாங்களா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்கன்னு தெரியாது. இப்போ திமுகவே இதை டிஃபெண்ட் பண்ணணும்னா இதை முதல்வருக்காக யார் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க? இங்கே வந்து நம்ம திமுக ஆட்சி எப்படி ப்ராப்ளம்னா, ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு வாரிசு, அவங்களுக்கான ஒரு தொழில், குறுநில மன்னர்கள் ஃபார்மெட்டில் வந்து அவங்களுடைய வரியை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, பெரிய ஷேரை வந்து நீங்கள் கொடுக்குறாங்க. இப்போ கரூரில் வந்து நீங்கள் மணல் கொள்ளையாக பேசலாம், இல்லை டாஸ்மார்க் வருமானமாக பேசலாம். இன்றைக்கி வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் போகும்போது அங்கே எப்படி நெல் கொள்முதலில் எப்படி விவசாய பொருட்கள் கொள்முதலில் கமிஷன் அடிக்கிறாங்கன்னு சொல்கிற பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது இவங்களுக்குலாம் தொழில் முக்கியம். இன்னொரு 6 மாதம் இருக்குன்னா அவங்க அதனால தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க. யார் வந்து முதல்வரை டிஃபெண்ட் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல. நான் அதை தான் இந்த 4 நாள் க்யூரியஸாக பார்க்க போகிறேன். நிஜமாவே டிஃபெண்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை கடந்து போவீங்களா, இல்லைனா சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் முதல்வரை பேசுவீங்கன்னு முட்டு கொடுக்க போகிறாங்களா? வெயிட் பண்ணி தான் பார்க்க. ஓகே. அண்ட் பேசும்போது இடையில அந்த பாஸ் விட்டதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் விட்டாரு, ட்ரிகர் பண்ணி விட்டுறாரா மக்களை? இல்லை மேம், அவர் வந்து மக்கள் கூட பேசுகிறாரு. ஓகே. ஒரு தலைவன் அங்கே இருக்கக்கூடிய தொண்டன் ஏ கூட பேசுகிறாரு, அதே தலைவனோட அதே வார்த்தை தொண்டன் பிக்கும் கனெக்ட் ஆகுது. இவன் யாரும் கத்தலை, தொண்டன் ஏவும் தொண்டன் பியும் தொண்டன் 201 தொண்டன் 2001 அவருக்கு பதில் சொல்கிறான். அது ஒரு மோனோலாகா இல்லை, டயலாகா மாறிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 20,000 பேரோ 2 லட்சம் பேரோ கத்தி ஒருத்தருக்கு கேட்கல, 20,000 2 லட்சம் பேரும் அவர்கிட்ட பதில் சொல்கிறான். ஸோ ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறாரு. அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. அவங்க அரசியல் வயப்படலை, அவங்க கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க, கார்னிவல் பண்ணுறாங்க, கொண்டாட்டம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு புரிதல் இல்லைடா, நாங்கள் பேச்சை கேட்க வந்திருக்கோம், இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் தான் சொன்னோம், எங்களுக்கு தெரியுது, நாங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்னு அவங்க ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. அந்த கம்யூனிகேஷனோட பீக் கிளைமேக்ஸ் தான் என்ன நீங்கள்லாம் கூட்டமாகவே ஓட்டு போட மாட்டீங்களேன்னு சொல்லும்போது வர்ற பதில். அந்த பதில் தான் இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொன்ன எல்லாருக்குமான பதிலான. ஓகே. ஸோ முதல் வாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பேசணும், 2வது வாரமும் பேசிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து போக போக எனக்கு தெரிஞ்சு நிறைய கிளாரிட்டி இருக்கு, ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் மெச்சூர்டா பேசுவாரோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.